எத்தனை சஹாபாக்கள் இஸ்லாத்திலே வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகத்தை துண்டாக வெட்ட வேண்டும், தலை துண்டாக போக வேண்டும், பெருமானார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று வேகமாக வந்த எத்தனை சஹாபாக்கள் பெருமானாருடைய உபதேசத்தின் கீழ் முறிவு கொண்ட வாழ்க்கையிலே புரிவை உண்டாக்கி கொண்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட புரிவு தான் இந்த உம்மத்திலே வர வேண்டும். இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியிலே புரிதல் இல்லை. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே புரிதல் இல்லை, அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே புரிதல் இல்லை, அக்கா தங்கைக்கு மத்தியிலே புரிதல் இல்லை, மாமன் மற்றவனிடத்தில புரிதல் இல்லை, தாத்தா பேரனிடத்தில புரிதல் இல்லை. இப்படி வரிசையாக நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். அந்த வரிசையினுடைய பட்டியலில் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உறவுகளும் இன்றைக்கு சுமூகமாக புரிந்து ஒருவருக்கு ஒருவர் வாழுகிறார் என்று பார்த்தால் இல்லவே இல்லை. ஒருவருக்கு ஒருவர் மனம் முறிவு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மன முறிவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது எக்கு தப்பா யதார்த்தமா பார்த்துட்டோமே என்ற ஒரு அர்த்தத்துக்காக ஒரு வெளி சிரிப்பு, அது கூட உள்ளத்தால வர்றதில்லை. இஹ்லாஸான சிரிப்பு இல்லை, இஹ்லாஸான சந்திப்பு இல்லை. ஏதாவது ஒரு நிக்காவுல, ஒரு மையத்துல, ஏதாவது ஒரு பொது வெளியில பார்க்கக்கூடாதவங்களை பேசக்கூடாதவங்களை பார்த்துட்டா சரி வந்துட்டாரே அஸ்ஸலாமு அலைக்கும் கிடையாது, வந்துட்டாரே ஒரு முசாபா கிடையாது, உன்னோடு எனக்கு ஒரு முறிவு என்று சொல்லி காலம் காலமாக தானும் அந்த முறிவோடு வாழ்ந்து தன் சந்ததிகளையும் அப்படி வாழ வைக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய முறிவுகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு சுன்னத்தை கடைபிடித்தால் போதும் அத்தனை முறிவுகளையும் அது உடைத்து எரிந்துவிடும். இன்றைக்கு இந்த உம்மத்தில் அந்த சுன்னத்தை கடைபிடிப்பது மக்கள் கைவிட்டு விட்டார்கள். என்ன சுன்னத்து தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது இருவரும் ஒருவரும் முசாபா செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். நம்மில் எத்தனை பேர் முசாபா செய்கிறோம்? வருடத்துல 2 நாள் மட்டும்தான் ஒருவர் இன்னொருக்கு முசாபா செய்யும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் முலாகா 2 பேரும் கை கொடுத்துக் கொள்ள வேண்டும். பெருமானாருடைய சுன்னத். அந்த 2 பேரும் கை கொடுக்கின்றவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உள்ளத்தில் உள்ள கபடங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறிவிடும் என்றார்கள். உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போய்விடும் என்று சொன்னார்கள். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் கை கொடுத்துக் கொள்கின்ற பொழுது உங்கள் சந்திப்பை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறார். 2 முஸ்லிம் சந்திக்கும் போது அப்படி சந்திச்சு துஆ செய்கின்ற பொழுது யக்ஃபிருல்லாஹு லனா, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு தௌபா இல்லை, ஒரு நஃபில் தொழுகை இல்லை, எந்த ஒரு இபாதத்தும் இல்லை, வெறுமனே 2 முஸ்லிம் கை கொடுத்துக்கிறதுனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார். அந்த சுன்னத்தை இந்த உம்மத்தை ஏன் விட்டுவிட வேண்டும்? இந்த சுன்னத்தை நாம் விட்டதினால் தான் மன முறிவுகள் அதிகமாகிவிடும்.